பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் சொற்பம், ரிட்டர்ன்ஸ் அற்புதம். ஆதார வசனம் ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். கர்த்தரையே நோக்கமாக கொண்டவர்களே, இக்காலத்தில் விசுவாசிகள் கூட, முதிர்ந்த விசுவாசிகள் கூட கர்த்தரை தேடுவது ஏதாவது கிடைக்கட்டும் என்பதற்காக. இதை சொல்வதற்கு நான் பயப்படவில்லை, ஆனால் வேதனைப்படுகிறேன். ஏதாவது அல்ல, எல்லாமே நம்முடையதுதான். இது ஏன் மறந்து போகிறோம்? எனக்கு பிடித்த வசனம் லூக்கா 15:31. மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய சம்பத்து, செல்வம், இதை மாத்திரம் நாம் சிந்தைக்கு கொண்டு வருகிறோம். நல்லதுதான், இதை மாத்திரம் நினைக்கக்கூடாது. அவருடைய சுபாவம், நீடிய பொறுமை, சாந்தம், அன்பு, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளுதல், குற்றம் சுமத்தாத தன்மை, தாழ்மை, கீழ்ப்பிடுதல், இது எல்லாமே நம்முடையது தாங்க, நம்முடையது ஆக வேண்டும். ஐயோ, அவர் கடவுளுங்க, அவருக்கு என்ன தாழ்மை, அவருக்கு என்ன கீழ்ப்பிடுதல் சொல்கிறேன். மன உரு கொண்டு வந்த இயேசு, அவர் தேவன் தானே, பூமியிலே வாழ்ந்து, எப்படிப்பட்ட பூமி? பாவ பூமி, அசுத்த பூமி, நன்றி கட்ட பூமி, சபிக்கப்பட்ட பூமி, அதில் பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னை உலகத்திலிருந்து பிரித்து கொண்டு, உலக வழிபாடு, உலகம் தன்னை பற்றி கொள்ளாவாடு, ஆனால் உலகத்தில் தான் வாழ்ந்தார். பிரித்து கொண்டு வாழும் அதைத்தான் நம்மை செய்ய சொல்கிறார். உலகத்தில் தான் இருக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பர் 2:8 கேட்டீர்களா? இவைகளும் நம்முடையவைகள். இதைத்தான் முதலில் கையில் எடுக்க வேண்டும். நான் செடி, நீங்கள் கொடிகள் என்றார். அவர் ஆணி வேர், நாம் அவரிலிருந்து உறிஞ்சுகிறோம். சுபாவம் முதலில் டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும், நமக்குள்ளே இப்படி மாற வேண்டும் என்ற ஆவல் நமக்கு வேண்டும். பின் இதற்குண்டான பிரயாசத்தை நாம் எடுக்க வைப்பார். நாம் எடுக்கும் பிரயாசத்தை நம்மால் கடைசி வரை கொண்டு செலுத்த முடியாது. கன்சிஸ்டன்சி நம்மிடம் இருப்பது இல்லை. நிற்க முடியாது, நடக்க முடியாது என்பதை கொஞ்ச நாட்களிலேயே நாம் கண்டுகொள்வோம். ஆம், சகலத்திற்கு ஒரு உதவி வேண்டும், அவரது கிருபை வேண்டும். அதனால்தான் என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். யோவான் 15:5 கேட்டீர்களா? இதை அனுபவபூர்வமாக உணர்ந்த பவுல் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஆம், நம்முடைய பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை. பலம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், வேணுங்கிறப்ப அது வராது. அவருடைய ஆவியினாலேயே தான் எல்லாம் ஆகும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு எந்த சமயத்தில் எது கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார். கிருபையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், வழிநடத்தும் ஆவியானவர், நல்ல ஆவியானவர், தேற்றரவாளர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். முன்னதை கையில் எடுத்தால் பின்னது தானாக வரும். எது முன்னது? கர்த்தரை தேட வேண்டும். அவரது அன்பு, இரக்கம், தயை, கிருபை, காருண்யம், ஆலோசனை. முதலில் அவர் 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 இப்படி அவரையே முன்னிறுத்தினால், தேடினால்தான், விருப்பம் கொண்டால்தான் பின்னது செல்வம், உயர்வு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், மொத்தத்தில் சமாதானம் கிடைக்கும். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். மத்தேயு 6:33. கிடைக்கும் என்பதற்காவது அவரை நாம் தேடுவோம். பின் காலம் செல்ல செல்ல எதற்காக ஏதோ சிலதை மனதில் வைத்து, ஒரு ஹிடன் அஜெண்டாவை வைத்து அவரை தேட ஆரம்பித்தாலும், அவருடைய உண்மையான அன்பு, பரிவு, இரக்கம், நம் மீது கொண்ட கரிசனம், அவருக்கு எந்த ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது, நம்மை உடைத்துவிடும். ஒரு பிள்ளை தகப்பனை பைக் வாங்கி கொடுப்பார், அது வாங்கி கொடுப்பார், ஃபீஸ் கட்டுவார் என்பதற்காக நேசித்தால் அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நம்மெல்லாம் தகப்பனாக, தாயாக இருக்கிறவர்கள் தானே. நம்மால் அவரை தேடாமல் இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் நாளாக அவருடைய அன்பு நம்மை அப்படி கீழே தள்ளிவிடும். அவரோடு பேசாமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது, ஸ்தோத்திரம் செய்யாமல் இருக்க முடியாது. இது அவரவர்கள் தனிப்பட்ட அனுபவம். இதை வார்த்தையால் வடிக்க முடியாது. நமக்கு இந்த உலகில் வாழ பணம் அவசியம். உயர்வு, நல்ல வீடு, வாகனம், ஆரோக்கியம், மனித உறவுகள் அவசியம்தான். ஆனால் இவைகளை ஒரு நொடிப்பொழுதில் அவரால் கொடுக்க முடியும். நொடிப்பொழுதில் அதை விலகி செய்யவும் முடியும். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், 6, 7, 8, 9 வாசிங்க. அவன் ஒரு ஆமணம், வெயில் மனமடிவாகிவிட்டான். அவனுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு ஆமணக்கு செடியை
ஆண்டவர் முளைக்க வைக்கிறார். அது முளைச்சி பெருசாகி நிழல் கொடுக்கறது. அவனுக்கு சந்தோஷம், படுத்துக்கிட்டான். மறுநாள் காலையில் உங்களுக்காக நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுநாள் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவின் தலையின் மேல் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கல சாகிறது நலமாக இருக்கும் என்றான். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதா என்றார். கேட்டீர்களா? அவன் அந்த ஆமணக்கு நிழல் போன உடனே எரிச்சலாகிவிட்டான். நமக்கு அப்படித்தான். சில காரியங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அது போனால் நம்மளுக்கு எரிச்சல் வருகிறது. ஒரே நாளில் நடந்த நிகழ்வுகள் இவைகள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கை, இதன் உறுதி யார் மீது இருக்கிறது? எதன் மீது இருக்கிறது? எனது நெருங்கிய உறவினர், வட்ட செயலாளர், கலெக்டர், மினிஸ்டர், ஜட்ஜு, இனி எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க என்ற ஒரு நினைப்பில் நாம் இருந்தால், எப்பொழுது நமக்கு தேவையோ அன்று பூச்சி அந்த அந்தஸ்தை அழித்துவிடும். நமக்கு அவர்கள் செய்ய முடியாதபடி போய்விடும். ஒன்று உங்களுக்கு உதவாது. இதைத்தான் தாவீது சங்கீதம் 118:8-9 சொன்னான். மனுஷனை பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர்மேல் நற்றலாயிருப்பது நலம். யோபு கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தான். உறுதியாக அதை பேச்சிலே, அறிக்கையிலே, நடத்தையிலே காட்டினான். எல்லாம் போய்விட்டது. ரோட்டுக்கு வந்து விட்டான். கொட்டாங்குச்சி வச்சு சொரிந்து கொண்டிருக்கிறான். அப்பவும் சொல்கிறார், என் மீட்பரை நான் உயிரோடு பார்ப்பேன். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். பாருங்கள், அவனுக்கு வந்த கஷ்டமாக நமக்கு வந்தது. உலகம் அதை பார்த்ததே. ஆகவே அவனுக்கு ஒரு 42ஆம் அதிகாரத்தை வைத்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் சொல்லுங்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர்கள் அழகாக இருக்கலாம், ஞானமாக படிக்கலாம், சூப்பராக இருக்கலாம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம், இருக்கட்டும். எதை இருந்தாலும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பிஸ்னஸ் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். வேலை சம்பாத்தியம் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஊழிய நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். குடும்ப சமாதானம் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இதுதான் உங்களது உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அவரையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கைகட்டி கொண்டு இருப்பதல்ல. அவர் கூரையை பீத்து கொண்டு போட மாட்டார். கையிட்டு செய்வதை அவருக்காக செய்கிறேன், அவர் அடியானை கவனிக்கிறார் என்ற சிந்தையில் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பியூன் வேலையோ, வீட்டு வேலையோ, வாட்ச்மேன் வேலையோ, கம்பெனி வேலையோ, பெரிய ப்ராஜெக்டில் இணைந்திருக்கிறீர்களோ, கலெக்டர் உத்தியோகம், அதை பற்றி கவலை இல்லை. அவர்தான் எஜமானர் உங்களுக்கு. இப்படி நோக்கி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் அவரையே உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதாகும். அதற்கு சந்தேகம் இல்லை. அவர் கவனிக்கிறார். இதை செய்தால் பணம் நிறைய வரும், புகழ் வரும், சூப்பர் கார் இலவசமாக தருவார்கள். என்ன, கொஞ்சம் கர்த்தரை இழக்க வேண்டி வரும். சண்டே சர்ச்சுக்கு போக முடியாது என்றால் இடக்கையால் வலக்கையால் தள்ளிவிடுங்கள். உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் எது வந்தாலும் அது இடரலை உண்டாக்கும், அது கஷ்டத்தை கொண்டு வரும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அடிக்கடி நான் சொல்வது உண்டு. சிக்லாக் என்ற இடத்தில் இருக்கிறார். இவனோடு 400 பேர். இவருடைய எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், குட்டிகள், ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கிறது. பெலிஸ்தீருக்காக யுத்தம் பண்ண போகிறான். பெலிஸ்தீர் இவளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் பெலிஸ்தீர் பிரபுக்கள். சரி, திரும்பி வரும்போது ஒன்றும் இல்லைங்க, அவ்வளவு எதிராளி அழுத்து விட்டு போயிட்டான். ஆடு மாடு இல்லை, பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, ஏதும் இல்லை. அழுகிறார்கள். இன்னார வரையில் அவன் கூட இருந்தவர்கள் நீதான் எனக்கு எல்லாம் சொல்வ. இப்போ கல் எடுத்து கொண்டார்கள். இதுதான் உலகம். உன்னால தான் என்னோட குடும்பம் போச்சுன்னு தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தான்? அவர்களால் ஏன் முடியவில்லை? இவன் எல்லாமே கர்த்தர் தான் எனக்கு, என் தேவன் எதை செய்தாலும் என்னுடைய நன்மைக்குத்தான் செய்வார் என்ற திண்ணக்கத்தில் இருந்தான், உறுதியாக இருந்தான். ஆகவே ஆண்டவருடன் கேட்டான், நீ போ, திருப்பிக் கொள்வாய் என்றான். அத்தனையும் திருப்பிக் கொண்டான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்து கோலியாத்தை தாவீது வீழ்த்த முடியும். சின்ன பையன். ஒரு இஸ்ரவேல் படை முடியவில்லை. ஏன்? தாவீது அவரையே நம்பியிருந்தான். அவருடைய நாமத்துக்கு பயந்தான். அவர் தனக்குள் இருப்பதை உணர்ந்தான், தன் பக்கத்தில் இருப்பதை உணர்ந்தான். அவர்கள் அப்படி நினைக்கவில்லை, தங்களை நினைத்தார்கள். முடியவில்லை. கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றான். சங்கீதம் 16:8. முன்பாகத்தானே வைத்திருந்தார், ஏன் வலது பாரத்துக்கு போனார்? எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல அவர் நிற்பார். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை என்றார். 44:6 சங்கீதம். நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. இதையெல்லாம், இந்த வசனங்களையெல்லாம் உங்களுக்கு எதற்காக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு.
இது தாவீது கர்த்தர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையின் உறுதி. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். வெட்கப்பட்டு போனானா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்கு அதை செய்து முடிக்க. என்ன வைராக்கியம்? இவன் என்னையே நம்பி இருக்கிறான், நான் இல்லாவிட்டால் அவனுக்கு ஒன்றுமில்லை. அவருடைய பேச்சு செயல் எல்லாம் அப்படித்தான். அதை உலகுக்கு காட்டுவார். நீங்கள் காட்ட வேண்டும், காட்ட விரும்புகிறார். இவன் என்னையே நம்பியிருக்கிறார், என்னை உறுதியாக பற்றி கொண்டபடியால் நான் அவனை விடமாட்டேன் என்று உயர்த்துகிறார். அந்த உயர்வை எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது, எந்த கொம்பனாலும் கொடுக்க முடியாது. செய்து முடிப்பார் உங்களுக்காக எல்லாவற்றையும். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொன்னார். எப்பொழுது அறிந்து கொள்வோமா? எல்லாருக்கும் முடியாது என்றபோது உங்களால் முடியும், உங்களுக்கு வாய்க்கும். ஒரே கொரோனா வந்தாலும் உங்களுக்கு வராது. அப்படி வந்தால் நீங்கள் உயிர் பிழைப்பீர்கள். அப்படி தானே எனக்கு உயிரை மீட்டு கொடுத்தார். ஆதியாகமம் 26:12 எப்பொழுதும் இதை நான் சொல்வது உண்டு. ஒரே பஞ்சம், ஆனால் ஈசாக்கு அவனையே கர்த்தரையே பற்றி கொண்டிருந்ததால் அந்த பஞ்ச காலத்தில் விதைத்தார், ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் பெற்றார். கேட்டீர்களா? அவரையே பற்றி கொண்டிருக்கிறபடியா. மீகா 7:15. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? அவரை நம்பி இருக்கிறீர்கள், அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், ரொம்ப மோசமாக இருக்கலாம், அவரையே பிடித்து கொள்ளுங்கள். சுற்றி இருக்கிறவர்கள் குடும்பத்தினர் சரி விடு, இனி கர்த்தர் என்று சொல்வதை கொஞ்சம் விட்டு ஏதாவது செய் என்ற நிலை வந்தாலும் உங்களது கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும், உங்களது கரங்கள் அவரையே உயர்த்தட்டும், உங்கள் ஆத்துமா அவரிடமே உயர்த்துங்கள். மரித்தது பிழைக்குமுங்க, செத்து போச்சு நீ ஒன்றுமில்லை என்பதை பிழைத்து கொடுப்பார். எல்லாரும் வாயை பிளந்து இது என்ன அதிசயங்களை கண்டோம் என்று சொல்வார். உங்கள் வாழ்வை பார்த்து உங்களது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? அவரதையே இறுக பற்றி கொள்ளது. எந்த சூழ்நிலையில் வந்தால் அது விடாது பற்றி கொள்ளது. அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க வேண்டும். ரிட்டர்ன்ஸ், அளவில்லாத ரிட்டர்ன்ஸ் வரும். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளுக்கும் பாக்கியவான்கள் இருப்பார்கள். கேட்டீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கும் பாக்கியவான்கள் இருப்பார்கள். ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி வந்து கொண்டே இருக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு கீழ்ப்படிதலும் உம்மையே இறுக பிடித்து கொண்டால் வரும் பலனை கண்டோம். பலனை கருதியாகில் உம்மையே பிடித்துக்கொள்ள கிருபை தாரும் ஐயா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தினமும் அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்வேன். கிருபை எனக்கு போதுமானது. ஆமேன். ஹல்லேலூயா.